Hi Woocurs, this is John Woocur from Mirabilis. ஸோ நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஓமந்த. ஸோ நாம் வவுனியாவிலேருந்து வெளிக்கிட்டு இப்போ பருத்தித்துறை போகிறது தான் இந்தியா டார்கெட். ஸோ என்னத்துக்காக நாளையான் ரைடுக்காக Woocurs. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு ரைட் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியடில் வந்து டைமில் வந்து இலங்கையின் ரோட் ட்ரிப், அதாவது இலங்கையோட கோஸ்டல் ரைடுன்னு சொல்லலாம் அல்லது ரோட் ட்ரிப்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஸ்ரீலங்காவை சுற்றி இருக்கிற அந்த போர்டர் ரைடை ஃபுல்லாக முடிக்கணும், அதுதான் ரோட் ட்ரிப். ஸோ ரோடால் நாம் பை ரோட் முடிக்க போகிறோம். ஸோ அது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர். இந்த 1400 கிலோமீட்டர் நாம் எப்படி கடக்க போகிறோம்ன்றது தான் கேள்வியே. ஸோ 2 நாள் கூட இல்லை, 2 நாளுக்குள்ளே, அதாவது கிட்டத்தட்ட 36 மணி நேரம், அதில் 12 மணி நேரம் ஓடி, திரும்ப 12 மணி நேரம் நம்மளோட வேலைகள் அது இதுன்னு பார்த்து, திரும்ப 12 மணி நேரம் நான் ஸ்டாப் ஓடி, கிட்டத்தட்ட 24 25 மணி நேரத்துக்குள்ளே நாம் இந்த ரைடை முடிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட பிளானே. ஸோ அந்த பிளானை முடிக்கணும்னு சொன்னால் முதல் எங்கே தொடங்கணுன்றது தான் கேள்வி. ஸோ எங்களோட தொடங்குற இடம் வந்து பருத்தித்துறையிலேருந்து தொடங்கி நான் வந்து தெய்வேந்திர முனையில் முதல் ரைடை முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ பருத்தித்துறைன்றது கிட்டத்தட்ட இலங்கையின், அதாவது சிலோனோட ஸ்ரீலங்காவோட வடமுனை, ஸோ நார்த் பாயிண்ட். ஸோ அங்கே இருந்து நாம் வந்து சவுத் பாயிண்ட், ஸோ வடக்குலேருந்து அப்படியே தெற்குக்கு, அப்படியே மேலேருந்து கீழேன்னு சொல்லி நாம் போக போகிறோம். ஸோ ஆனால் நாம் ஜஸ்ட் அப்படியே நேராக போகிறது இல்லை, அப்படின்னா தூரம் கூட குறைவு. ஆனால் நான் அப்படியே இலங்கையோட போர்டரை சுற்றி வர போகிறேன். ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நாம் ஒரு நாள் ஓட போகிற கிலோமீட்டர் ஆவரேஜாக 700 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஸோ அந்த 700 கிலோமீட்டர் ஒரு நாள் ஓடணும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10-12 மணி நேரம் ஓடிடலாம் தானே, ஏன்னு சொன்னால் ஆவரேஜ் ஸ்பீடில் போனால் கூட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லா ரோட் கண்டிஷன்ஸும் ஒரே மாதிரி இல்லை. சில ரோட் நல்லா இருக்குது, சில ரோட் நல்லா இருக்காது. ஸோ ஏற்கனவே எங்களோட கோஸ்டல் டைப் வீடியோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இந்த முறை நாம் வந்து கவனமாக தான் ஓடணும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி, என்ன பிளான்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 3-4 பைக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் மெயினாக பின்னுக்கு ஒரு பைக் போய்கிட்டு இருக்கு. அந்த பைக் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, அது வந்து வேறு ஒரு மாடல். இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நார்மல் மாடல்ஸ் இல்லை என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்ஆர் அதுவோ தெரியலை. ரைட், பார்ப்போம். நாம் ஒரு நாள் சூப்பர் பைக் எடுக்கணும். சூப்பர் பைக்குன்னு சொல்லி என்ன சூப்பர் பைக், எஸ் பைக் எடுக்க போகிறோம். அந்த பைக் ஆனால் வேறு லெவலில் இருக்கிற பைக்காக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம பைக்கு 200cc, அதுண்ட உச்சகட்டமாக நாம் எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாமே நாம் செய்வோம். அதுக்கு நம்ம பைக்கு நமக்கு ஒத்துழைக்கும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு லெவல் நாம் போக ஆசைப்பட்டோம்னு சொன்னால் அந்த லெவலுக்குரிய பைக் எடுக்கிறது பெட்டர். ஸோ இதை வச்சு கஷ்டப்படுத்தாமல. ஸோ அது ஒரு நாள் சீக்கிரமே வரும், அதிலே நாம் ஓடுவோம். எனக்கு ஃபேவரட்னு சொன்னால் 2 பைக் தான். முதலாவது கவாசாக்கி H2, அப்படி இல்லாட்டி ZX 10R. ஸோ அதை விட இன்னொரு பைக் இருக்குது, டுக்காட்டி கனிகேல் V4. ஸோ இந்த 2 பைக் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த 2 பைக்லேயும் ஏதாவது ஒரு பைக் முடிஞ்சால் 2 பைக்கே மாட்டுவோம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஓமந்தையை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான். பட் அதில் என்ன சேஞ்ச் இருந்தால் கூட நான் கரெக்டாக அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய இனி வர போகிற மற்ற ரைட்ஸுகள் அதுக்குரிய அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், அதுக்குரிய ஷார்ட்ஸ் யூடியூப்பில் போடுறேன், கரெக்டாக டிக்டாக்ல நான் அதுக்குரிய வீடியோஸ் ரீல்ஸே மேக் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு கரெக்டாக அப் டு டேட்டில் டச்சோடு இருங்க என்னோட. ரைட். ஸோ அதுதான் மெயின் விஷயம் நான் சொல்ல நினச்சது. Woocurs. ஸோ நாம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக நாம் கால் வைக்காத இடமே, நாம் போகாத இடமே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நாம் ஸ்ரீலங்காவை சுற்றுவோம். ஸ்ரீலங்கா தான் மெயின் கன்செப்ட் எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா தான் எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்ரீலங்கா தான் எங்களுடைய எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே காய்ஸ், ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து கனகராயங்குளம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கனகராயங்குளம்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வந்து ஒரு 30 தாண்டி இருக்கும். அப்போ இன்னுமே 70 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நாம் ஓடுறதுக்கு இண்டையான் ரைடுக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி இந்த பிளேஸில் போய் தங்க போகிறோம், அவ்வளோதான். நாளைக்கு தான் நம்மளோட ரைடு உண்மையிலே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவல் ரைட் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் ஒன்று. என்ன விஷயம்னு சொன்னால், நான் ஓடி கிட்டத்தட்ட லாங் ரைடு ஒன்று ஓடி கணக்கு காலம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் கடைசியாக கோஸ்டல் ரைடு ஒன்று பிறகு ஓடவே இல்லை சொல்லப்போனால். அதுக்குரிய வீடியோஸே இப்போ தான் போடுபட்டு கொண்டு வந்துருக்கு. அப்படி பார்த்தா பாருங்கள், 4-5 மாதமாக பைக்கே ஒழுங்காக எடுத்து ஒரு பெரிய லாங் ரைட் போகாதுன்னா இனிமேல் ரைட் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
பைக் எடுத்து ஓட வலிக்கிட்டோம். ஆனால் எனக்கு இப்போ 30 கிலோமீட்டர் போனதே பெரிய ரோட் ரைட் மாதிரி இருக்குது. என்னென்று விளங்கல எனக்கு, என்னன்னு சொல்லி மென்டாலிட்டி வந்து அப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுறதுக்கே இப்படி பாடுபட போகிறோன்னு சொன்னால், நாளைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் ஓட போகிறேன். எப்படி ஓடி முடிக்க போகிறேன், என்ன மாதிரி, அதுக்கு சோலோ ரைட், யாருமே வரலை. ஸோ ஒருத்தரும் வரலை, எனக்கு பின்னாடி ஒருத்தரும் இல்லை, யாருமே சேர்ந்து இன்னொரு கோ ரைடராகவும் வரலை. நானும் கூப்பிடல, இன்னொரு சோலோவாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்துக்கு. அப்போ யாருமே வரேன்றத நான் கூப்பிடல ஒருத்தரையும். பார்ப்போம் எப்படி முடிக்க போகிறோம்னு சொல்லி. முடிக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. என்ன மாதிரி, எப்படி, எவ்வளோத்துக்குலாம், அதெல்லாம் ஐடியாவில், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி தான். ஸோ ஓகே 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 அங்கே கொஞ்சம் பாருங்கோ. ரைட். ஸோ இப்படியெல்லாம் அவசரப்பட்டு போகக்கூடாது. நாம் போகிறோம், என்னதுக்கு அடுத்து இல்லை, சும்மா சும்மா ஒன்றும். இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கே, பைக்கில் ஸ்மூத்தாக சைக்கிளையும் கொண்டு போகிறாங்கல்ல, கவனமாக கொண்டு போய் சேர்த்தா சரி. ஸோ அடுத்த ஊர் வந்து மாங்குளம். மாங்குளம் இன்னும் வரலை, கிட்டத்தட்ட வரணும், வரும். இந்த மாங்குளம் அடுத்ததுக்குன்னு வச்சு இன்றைக்கி இந்த ரைடு ஓடி முடித்தா தான் அடுத்த கதையே. என்ன ஸ்பீடில் போகிறோம் என்னன்னு தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய மீட்டர் பாக்ஸில் வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் மட்டும் வேலை செய்யாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பீடோ மீட்டர் மட்டும் வேலை செய்யாது. நான் சத்தியமாக நிப்பாட்டி வைக்கலை, வேலை செய்யலை, அவ்வளோதான். நான் மீட்டர் கேபிள் கூட, சென்சார் கேபிள் கூட மாற்றி பார்த்துட்டேன். அது மீட்டர் தான், மீட்டர் பாக்ஸ் தான் அப்செட்டுன்னு அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ மட்டெல்லாம் ஓகே, ஆர்பிஎம் இதெல்லாம் வேலை செய்யும். நான் அந்த ஆர்பிஎம்மை வச்சுட்டு தான் ஒரு கல்குலேஷனில் போய்கிட்டு இருக்கேன். இத்தனை அதுக்கே இல்லை, இந்த ஆர்பிஎம்மில் இருந்தால் ஒரு இந்த ஸ்பீடில் கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண தெரியலை. மற்றபடி அவரேஜாக நம்ம தேவையான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போனாலும் கொஞ்சம் சிக்கல், வேணாலும் போனாலும் சிக்கல், அது குறைவாக போனாலும் சிக்கல் தான். அதனால தான் கட்டாயம் நாம் அது வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னால் 60-70 நேரத்துக்கு மேலே வருவோம். நம்மக்கிட்ட இங்கே இருக்குது, நாம் 5000க்கே முக்குறோம், பிறகு இதில் 60 நேரம் நேரத்துக்கு. ஸோ அதனால் அதை அவர் அப்படியே இருக்கட்டும் தம்பி, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கராஜில் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சுட்டா காணும். ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சு விட்டுட்டா, இல்லாட்டி ஒரு மாதிரி உறுத்துதா, ஸ்பீட் வேலை செய்யலை என்னோட. ரைட். ஓகே, ஸ்டாப் பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு வாகனத்துக்கு வழி விட்டுட்டு நம்ம போகணும். ரைட். ஸோ மாங்குளம் வந்தாச்சு. நீ மாங்குளத்தை முடிச்சுக்கொண்டு அப்படியே நம்ம போகணும்னு சொன்னால் அடுத்தது கிளிநொச்சி. ஸோ அதான் அடுத்த டார்கெட்டும் கூட. ஸோ இந்த பக்கத்தில் போனால் வவுனியா ஒன்று போட்டிருக்கு. நாம் அடுத்தடுத்து அந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணும்போது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம ஸ்ரீலங்கா ஃபுல்லாக கவர் பண்ண இல்லையா, அப்போ அந்த டைம் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊர்களில் என்னென்ன பிளேசஸ் ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தனித்தனியாக கவர் பண்ணுவோம். அது ஒரு பெரிய பிளான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஓட முடியாது, ஒழிய முடியாது. அங்கே நம்ம பைக்கில் ஏற போகிறாரு, நான் ஏற்ற விரும்பல, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரோட் தான் இருக்கும். கதிர்காம ரோட், அதாவது நாம் எங்களோட கோஸ்டல் ரைடில் அம்பாந்தோட்டையிலேருந்து திரும்ப அம்பாறை போகிற அந்த நடுப்பகுதி கதிர்காமம் அந்த ரோட். புத்தளை என்ற இடத்துக்கு போகிறது, புத்தளை நோட் புத்தளம், புத்தளை என்ற இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகிற இடம் இதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் கொஞ்சம் வீடுகள் இருக்காது, ஃபுல்லாக ரோட் காடு, அவ்வளோதான். ரோடு காடு ரெண்டும் தான். இந்தவங்களும் நம்மளோட ஏற பார்க்குறாரு. அங்கேயே இப்போ ஓட ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் பொறுங்க, நான் தான் ஸ்லோ பண்ணுறேன்ல. நீங்கள் பதட்டப்பட்டு என்ன பதட்டமாக இப்போ நான் உங்கள் மேலே பைக்கை விட்டு என்னத்துக்கு? எதுக்கு? ரைட். இந்த பஸ்ஸுகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், இவங்களோட மட்டும் போட்டி வைக்கக்கூடாது. போட்டி போட்டால் நமக்கு தான் பிரச்சனை. எஸ், வித் whom you are fighting, fool, you cutting your own hand. அத மாதிரி தான் இருக்கும். ரைட். நம்ம நிழல பாருங்க எப்படி இருக்கு, நம்ம பைக் நிழல் ஷேட், ஷேடோ, ஷேடா. ஓகே காய்ஸ், ஸோ நாம் வந்து இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் ஆனையிரவு. எஸ், ஆனையிரவு உப்பளம். ஸோ இந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு
எத்தனை கிலோமீட்டர் எடுத்துக்கலாம்? ஒரு 20-30 கிலோமீட்டர் வரும் நாம் போக வேண்டிய இடத்துக்கு. யா ஆணையர் சொன்னாங்களே இனி ஜக்கச்சி பாலை. ஸோ அதுக்கப்புறம் அந்த இது ஸோ போகிற வழியில் அந்த நடராஜர் சிலை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே கட்டவழிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்காங்க நினைக்கிறேன். முடிச்சிருப்பாங்களே இல்லைன்னு தெரியல. போன முறை நான் இதால் போகும்போது பார்த்தேன் முடிக்கிற நிலைமையில் இருந்துச்சு. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. என்னுடைய வலதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ் கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமை தான். பட் அது ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களோட செஞ்சு தானே அந்த கண் திறக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்வாங்க நினைக்கிறேன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. யா இந்த போர்டர் ரைட், கோஸ்டல் ரைட், அரவுண்ட் ஸ்ரீலங்கா, ரோட் ட்ரிப் ஆஃப் ஸ்ரீலங்கா, விசிட் ஸ்ரீலங்கா, travelceylon என்று 1008 வார்த்தை சொன்னாலும் அவ்வளோ வார்த்தைக்கும் அர்த்தம் தரக்கூடியது இந்த மாதிரி ஒரு சைட் வியூ தான். இல்லை மெயின் வியூவே இதுதான் பாருங்கள். ரோடு, ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கடல், இங்கே வரையும் கடல், நடுவில் நாம வர்றோம். ரைட், நல்லா இருக்குல்ல. யா Woocurs உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஒரு நாள் கட்டாயம் நாம் எல்லா Woocurஸும் சேர்ந்து ரைட் போகணும். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக ஒரு நாள் நடக்கும் கட்டாயமே. ரைட், பார்ப்போம், நம்ம போகலான்னு நினைக்கிறேன். எஸ், யாழ்ப்பாணத்திற்கு வரவேற்கின்றோம். ஓகே, இந்த இலங்கை எல்லோரும் சேர்ந்து தாங்கி பிடிச்சிருக்காங்களாம். எஸ், ஓகே, குட். ஸோ யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கிறோம். அப்போ அதிகம் போட்டிருக்கு. இப்போ கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இல்லையான்னு சொன்னால் கிளிநொச்சி டவுனை நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ இது இப்போ யாழ்ப்பாணம்ன்றது உண்மையிலே இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ட்ரையாங்கிளோ இல்லை சர்க்கிளாவோ இருக்காது, அல்லது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்காது. யாழ்ப்பாணம்ன்றது என்ன, இங்கேருந்து எங்கெங்கேயோலாம் தொடங்கி எங்கெங்கேயோலாம் கவர் பண்ணி ஒரு இடத்துல முடிச்சிருக்கும். யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். ஸோ யாழ்ப்பாணம் டவுன்ன்றது ரொம்ப தொங்கல தானே. அதோட எண்ட் பாயிண்ட் கீழே இங்கே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற இடம் அப்படி தான். பாயிண்ட் பெட்ரோலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு தொடங்கி பாயிண்ட் பெட்ரோல்லேருந்து அப்படியே வீடியோ கன்டினியூ ஆகும். ஸோ அதான் பிளான். ஸோ அதனால் போட்டுக்கலாம் யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கின்றோம் என்று சொல்லி. ஏன்னா ஒரு போட்டு போட்டதுக்கு இந்த விளக்கமானான்னு யோசிக்க வேணாம். ஃபஸ்ட் டைம்ன்றதால இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நாம் இந்த எங்களுடைய ஜான் வூக்கர் சேனலில் சொல்ல வேண்டிய இருக்கிறதாலே சொல்கிறோம். அவ்வளோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ஆணையர்வு, அடுத்தது பாயிண்ட் யக்கச்சி. எங்கேருந்து அடுத்தது நீ புதுக்காட்டு சந்தி பழை. இதில் நாம் லைக் ரைட் சைட் திரும்பி கூட ஒரு யாழ்ப்பாண கோட்டைக்கு போகலாம். யாழ்ப்பாணத்தில் மொத்தம் 5 கோட்டை இருக்குது. ஜப்னா மெயின் ஃபோர்ட் உண்டு. அதை தவிர 5 கோட்டைகள் இருக்குது. அதில் ஒரு கோட்டை இங்கே இருக்குது. ஆனால் அது கோட்டைன்னு பார்த்து சொல்ல மாட்டீங்க. குத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பலாம். இதில் ஒரு கோட்டை இருந்துருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு அது சிதைஞ்சிருக்கு. அதை பெருசாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, புனரமைக்க இல்லை. எல்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. சும்மா அந்த 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 அவங்களோட ஒர்க் இருக்குன்னு தானே. இப்போ ஒல்லாந்தட்டையோ அல்லது போர்ட்டுகேட்டையோ அவங்களோட அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இப்படி ஒரு வளைவுகள் அந்த கோட்டைகள் இருக்குது. அதுதான். ஸோ இதில் போனால் ஜக்கச்சி கோட்டை இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், ஆல்ரைட். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். யாழ் வட மாராட்சி அப்படித்தானே? எஸ், அதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதில் நாம் நாளைக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர். ஸோ அந்த இடத்துக்கு நான் பேர் சொல்லியிருந்தேன், தாளையடி மருதங்கனி பீச். நாம் தாளையடி ரோட்டால் நேராக இடது பக்கம் திரும்பி போகணும். பட் நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற இடம் அதுதான். ஸோ அதில் ஒரு சர்ச் ஒன்றும் இருக்குது. அது பிறகு இங்கே பார்த்தா வெத்தலைக்கேணி அப்படியும் இருக்குது. ஸோ அந்த இடம் தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆல்சோ. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே நேராக அடப்பன் ரோடு பக்கத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். தான் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் சம்பவங்கள் இருக்க போது கட்டாயம் எல்லாருக்குமே தான் கட்டா பாட்டு கண்ட இடத்துலலாம் எரிய போகுதுன்னு மட்டும் தெரியும். என்ன சொன்னால் அந்தளவுக்கு ஓட போகிறோம். அதுவும் ரோடுகள் சும்மா இல்லை. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு ரோடு இல்லை, கொக்காமக்கார் ரோடு. அப்போ எப்படியும் நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குது, பார்த்துக்குவோம். எஸ். ஸோ இதுதான் அந்த வியூ. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி பல வியூஸ் பார்க்க போகிறீங்க இனிமேல் என்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த ரைட் போகிறதா தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எஸ், போவோம், அவ்வளோதான்.
ஏன்னு சொன்னால் நம்மளோட டார்கெட் எப்பயுமே என்ன, இலங்கையில் நாம் போகாத இடமே இருக்கக்கூடாது அளவுக்கு நாம் போயிருக்கணும். இலங்கையில் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி காட்டியிருக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய ஆசை, நம்மளுடைய ஆசையும் கூட. கட்டாயம் பார்ப்போம், செய்வோம். மறிப்பாங்களே இல்லையான்னு எனக்கு தெரியாது, மறிச்சா பார்ப்போம். ஓகே. ஸோ அவங்க என்ன சொன்னால், எங்கே போகிறீங்க, நமக்கு அரகுர சிங்களம் தான் வரும். இங்கிலீஷில் கதைக்கு விடுக்கணும்னு சொன்னால் அவங்க தமிழ்லேயே கதைக்கு விட்டாங்க. ரைட், பிறகு என்னத்தை சொன்ன அப்படி தான் எங்கேருந்து வரேன், என்னது என்ன செய்கிறேன். ஸோ ஒரு பக்கம் டீச்சிங், ஒரு பக்கம் இன்ஜினியரிங், ஸோ எல்லாம் தான். ரைட். ஸோ மற்றபடி தாளேடி பீச்சுக்கு நாம் போய்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ ஷூட் அதுகளான்னு கேட்டாங்க. நாம் எப்போ ஃபோட்டோ ஒழுங்காக எடுத்துருக்கோம், சேனல் வ்ளாக்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் கேட்கல, நாமளும் வந்துட்டோம். ரொம்ப காத்தா இருக்குல்ல. எஸ். ஸோ இது ஒரு தனி ஏரியான்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அங்காலே கடல் தான், இங்காலே கடல் தான். இங்காலே நான் அந்த பாலத்தை தாண்டி தான் வரணும். இது ஒரு குட்டி ஊர் உண்டு. ஸோ இதை வந்து மருதங்கேணி, தாளையடி, வெற்றிலக்கேணி, அங்கலடப்பன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நேராக பார்த்தோம்னு சொன்னால் பீச் தான். ஸோ இதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் போய் அப்படியே பருத்தித்துறை, அப்படியே காங்கேசன்துறை, உருகாவுத்துறை, யாழ்ப்பாணம் டவுன் நான் சொல்கிறது. பிறகு அது பிறகு பூனகிரி, மன்னார், புத்தளம், இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ நாளைக்கு நம்மளுடைய ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் காட்டிட்டேன். ஸோ இங்கேருந்து நம்மளோட ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் நான் தங்க போகிறேன். ஸோ ஜாழ் மாவட்ட பிரதேசத்துக்குள்ளே உட்பட்ட இடத்துலேருந்து. ஸோ ஆண்டவன் சித்தம் படைச்சவன் பாதுகாப்போடு நாம் நாளைக்கு இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்லேருந்து. சரி, இதை உங்களுக்கு காட்டிட்டேன். மற்றபடி இந்த ப்ளாக்ஸ் கூட நம்ம டே 2ல் பார்த்துருப்பீங்க நீங்கள். ரைட். ஸோ எப்படி இருக்குது, என்னடா ஆக்கலே காணல, ஒரே நிசப்தமாக இருக்குது. ஒரே ஒரு பைக்கு மட்டும் நிற்குது. நாம் மட்டும் பைத்திய கர்த்தனமாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோமோ. இதுக்கு என்ன விரும்பினதை செய்கிறதுல பைத்திய கண்டாவை நினச்சிட்டு போட்டோம். ரைட். ஓகே guys. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கோஸ்டல் ரைட்ஸ் வீடியோஸுக்குரிய எல்லா லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு வரப்போகிற அந்த சீரீஸ் மிச்சம் வீடியோஸும் பாருங்கள் கட்டாயம். அதிலையும் பாருங்கள், ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லா வீடியோஸுக்கு லிங்க்ஸையும் கட்டாயம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அண்ட் நாளைக்கு எங்களுடைய ரைட் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு தெரியும் 1400+ கிலோமீட்டர். ஸோ அதை நம்ம ஓடி முடிக்க போகிறோம். 2 days கூட இல்லை, அதுக்கு முன்னுக்கே அரௌண்ட் 25 hours ஸோ ஓடி முடிப்போம்னு நம்புகிறேன். நாளைக்கு என்னுடைய ரைட் ஸ்டார்ட் ஆகுது கட்டாயம். அதுக்கு பிறகு ஜோன் வூக்கர் ஒரு கன்செப்ட், இலங்கையில் இப்படி ஒரு ஆள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு என்ற ஒரு கதையோடு ஸ்டார்ட் ஆகணும். நம்ம கணக்கு விஷயம் செய்ய நிற்கிறோம், செய்வோம். ஸோ until then, stay tuned. Bye bye. Mirabilis guys.